நடுவு நிலைமை என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளைப் பார்ப்போம். தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பார்ப்பட்டொழுகப் பெறின். பகைவர் அயலோர் நண்பர் எனப் பகுத்துப் பார்த்து ஒருதலை சார்பாக நிற்காமல் இருத்தலே நன்மை தரக்கூடிய நிலைமை எனும் தகுதியாகும். செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற் கேமாப் புடைத்து. நடுவு நிலையுள்ள மனிதனுக்கு செல்வத்திற்கு அழிவில்லை. அது வழி வழி தலைமுறையினருக்கும் பயனளிப்பதாகும். நன்றே தரினும் நடுவி கந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். நடுவு நிலை தவறுவதால் ஏற்படக்கூடிய பயன் நன்மையையே தரக்கூடியதாக இருந்தாலும் அந்தப் பயனை கைவிட்டு நடுவு நிலையைத்தான் கடைப்பிடிக்க வேண்டும். தக்கார் தகவிலர் என்ப தவரவர் எச்சத்தார் காணப்படும். ஒருவர் நேர்மையானவரா அல்லது நெறி தவறி நீதி தவறி நடந்தவரா என்பது அவருக்குப் பின் எஞ்சி நிற்கப் போகும் புகழ் சொல்லைக் கொண்டோ அல்லது பழி சொல்லைக் கொண்டோதான் நிர்ணயிக்கப்படும். கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கணி. ஒருவருக்கு வாழ்வும் தாழ்வும் உலக இயற்கை. அந்த இரு நிலையிலும் நடுவு நிலையாக இருந்து உறுதி காட்டுவதே பெரியோருக்கு அழகாகும். கொடுவல் யான் என்பதறிகதன் நெஞ்சம் நடுவோரி அல்ல செயின். நடுவு நிலைமை தவறி செயல்படலாம் என்று ஒரு நினைப்பு ஒருவனுக்கு வந்து விடுமானால் அவன் கெட்டொழிய போகிறான் என்று அவனுக்கே தெரிய வேண்டும். கெடுவாக வையா துலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு. நடுவு நிலைமை தவறாமல் அற வழியில் வாழ்கிற ஒருவருக்கு அதன் காரணமாக செல்வம் குவியாமல் வறுமை நிலை ஏற்படுமேயானால் அவரை உலகம் போற்றுமே தவிர தாழ்வாக கருதாது. சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்தொருப்பார் கோடாமை சான்றோர் கணி. ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமான தராசு முள் போல் இருந்து நியாயம் கூறுவதுதான் உண்மையான நடுவு நிலை என்பதற்கு அழகாகும். சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். நேர்மையும் நெஞ்சுறுதியும் ஒருவருக்கு இருந்தால் அவரது சொல்லில் நீதியும் நியாயமும் இருக்கும். அதற்குப் பெயர்தான் நடுவு நிலைமை. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செயின். பிறர் பொருளாக இருப்பினும் அதனை தன் பொருளைப் போலவே கருதி நேர்மையுடன் வாணிகம் செய்தலே வணிக நெறி எனப்படும்.